எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி துணியை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் சர்ஃபு தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் துணி அதிகங்கிறதுனால இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ரப்பர் பேண்ட் எதுவும் போட வேண்டாம். அந்த துணியிலேயே கொஞ்சமாக கிழிச்சு அதிலேயே இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு நல்லா இறுக்கமாக கட்டி விட்டுக்கோங்க. அதாவது பிரியாத அளவுக்கு நல்லா முடிச்சு போட்டுக்கணும். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு 2-3 முடிச்சா நல்லா போட்டு விட்டுருங்க. இதை என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். இப்போ அதில் நான் அதை சேர்க்க போகிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் துணி போடும்போது அந்த துணியிலாம் சோப்பு தூள் சேர்ந்து ஒரு மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தூள் இருக்குங்க. நம்ம எவ்வளவு தான் துவைச்சாலும் அது போகவே போகாது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அப்படியே சுத்தமாக இருக்கும். இப்போ அதனால் நான் அதை போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒர்க் உள்ள சாரீ எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒர்க் உள்ளதை நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது அதில் உள்ளது எல்லாமே கொட்டி போயிடும். அந்த மாதிரி போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தலகாணி உரையை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த உரை வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி நான் அந்த சாரியை போட்டு விட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு துணியை வச்சு நல்லா முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா இதுவும் கலண்டு வராத அளவுக்கு இருக்கணும். அதனால் நல்லா டைட்டாகவே அந்த துணியாலேயே நீங்கள் முடிச்ச போட்டு விட்டுருங்க. நீங்கள் குழந்தைங்க ஃப்ராக் இருந்தாலும் சரி, நல்லா ஒர்க் உள்ள ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா மடித்து விட்டு இந்த மாதிரி உரையில் சேர்த்துக்கங்க. சும்மா சாதாரணமாக போட்டோம்னா நம்மளுக்கு அதில் உள்ள ஒர்க் எல்லாமே வெளியாகிடும். அப்புறம் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த சோப்பு தூளையும் நான் அதில் போட்டேன். இந்த மூட்டையையும் நான் அதில் போட்டு விட்டுட்டேன். இப்போ மூடி விட்டுட்டு நம்ம எப்போதும் போல் அதை ஆன் பண்ண வேண்டியதான். நீங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் லிக்விட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியையும் எப்போதும் போல் நீங்கள் சேர்த்து விட்டுட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா துவைச்சி வந்துடும். அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா துவைச்சிடுச்சு. அந்த மூட்டை அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் டைட்டாக கட்டிடணும், இல்லைன்னா அது அவுந்து வெளியாகிடும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம துவைச்சதுனால அது டைட் ஆகிடும். அதனால் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் அந்த புடவையை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம அவசர நேரத்துக்கு துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது அது ஒர்க்கெல்லாம் வெளியாகாதுங்க. பாருங்கள் அப்படியே இருக்குது. அதில் ஒன்று கூட கீழே விழுகலை. எவ்வளோ சூப்பராக துவைச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு அதில் அழுக்கும் போயிடும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை அப்படியே எடுத்து காய போட வேண்டியது தான். சூப்பரான டிப்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த நம்ம சோப்பு தூள் மூட்டையாக போட்டிருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள் முடிச்சோம் அப்படியே இருக்குது. இப்போ நான் அதை கழட்டி காட்டுறேன் பாருங்கள். துணியிலையும் கொஞ்சம் கூட அந்த சோப்பு தூள் ஒட்டாமல் இருக்குங்க. அதே நம்மளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற நான் அலசுவேங்க. எனக்கு அதில் ஒரு திருப்தியே படாது. இந்த மாதிரி செய்யும்போது துணி நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். இப்போது சிங்கில் நம்ம பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதை கழுவுறதுக்காக நம்ம எப்போதும் போல்
சோப்பு இல்லைனா லிக்விட் போட்டு கழுவுவோம். அது சில பேருக்கு கையில் அரிப்பு வந்துடுங்க, அது ஒத்துக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எப்போதும் போல் பாத்திரத்தை கழுவலாம். அந்த அரிப்பு உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், அதனால் உங்களுக்கு அரிப்பு வரும். அந்த மாதிரியும் வராத அளவுக்கு தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பே இருக்காது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம அதில் விளக்கியிருப்போம், அதை நம்ம எப்படி அந்த பஞ்சையும் அந்த ஸ்க்ரப்பரையும் எங்கே வைக்கலாங்கிறதுக்கான ஒரு டிப்ஸு தாங்க. இப்போ இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை எடுத்திருக்கேன். அதை நீங்கள் அந்த கிளிப்பில் ஒரு பக்கம் ஒட்டி விட்டுட்டு மறுபக்கத்தை நம்ம அந்த சிங்க்குக்கு மேலே உள்ள டைல்ஸ்லேயே நீங்கள் ஒட்டிக்கங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. உங்களுக்கு அந்த ஸ்க்ரப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு சோப்புலாம் இருக்கும், அதில் நிறைய கிருமியெல்லாம் வந்துடும். நீங்கள் எப்போதுமே நைட்டு வேலையை முடிச்சுட்டு அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி கிளிப்பில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் எடுக்கும்போது அப்படியே சுத்தமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கம்பி பஞ்சையும் அந்த பஞ்சையும் மாட்டியிருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். ஹாட் பாக்ஸு பழசாயிடுச்சுன்னா அதில் சூடு போயிடும். நீங்கள் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் சூடாக இருக்குங்க. நான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். ஹாட் பாக்ஸில் நம்ம சோறு வைக்கும்போது கீழே தண்ணி விட்டது மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சோறு வடிக்கிற தட்டை, அதாவது இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணும், இதை வச்சு தான் நம்ம சோறு வடிப்போம். அந்த தட்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி சூடான சோத்தை அதில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இருக்காதுங்க. என்ன சூடாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது அப்படியே அந்த தட்டுக்கு கீழே நின்றுக்கும். உங்களுக்கு சோறு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் காலையில் வச்சு நைட்டு எடுத்தால் கூட அந்த தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் கீழே தான் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம். அயன் பாக்ஸு எடுத்திருக்கேன். நம்ம எப்போதும் அயன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டேபிளில் தூக்கி இந்த ஒயரையும் அதையும் அப்படியே வச்சுருவோம். இதை நம்ம எப்படி நீட்டாக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து அதில் ஃபுல்லாக அந்த ஒயர் வரைக்கும் நான் மாட்டி விட்டுக்கிறேன். எப்போதுமே நம்ம ஒரு பொருளை எடுக்கும்போது அதை நீட்டாக வச்சிட்டோன்னா நம்ம எந்த பொருள் பார்க்குறதுக்கும் அப்படியே நீட்டாகவே இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த ஒயர் வரைக்கும் மாட்டி விட்டுட்டு நீங்கள் எப்போதும் போல் அந்த ஒயரை அதில் சுற்றி விட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த இடமே நீட்டாக இருக்கும். இப்போ அந்த ப்ளக்கை அந்த ஒயரில் அப்படி மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரிப்பாக நின்றுக்கும். பார்க்குறதுக்கு எவ்வளவு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம ஜாடு எடுத்திருக்கேன், அதாவது வீடு கூட்டுறது. அது இந்த மழை நேரத்துக்கு கொஞ்சம் ஈரலிப்பாக இருக்கும், நம்மளுக்கு கூட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் பவுடரை சேர்த்து விட்டுருங்க. இப்படி செய்யும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈரலிப்பு இருந்தாலும் சுத்தமாகிடும். நீங்கள் கூட்டும் போது வீடும் ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் இப்படி கூட்டும் போது நல்ல தர பளிச்சுனும் இருக்குங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்த்து விட்டுக்கோங்க. அதாவது அடியில் மட்டும் சேர்த்தா போதும், அந்த இடத்துல தான் ஈரலிப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நீங்கள் கூட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதே மாதிரி கூட்டும் போதும் அந்த தரையும் நல்லா க்ளீன் ஆகிடுங்க, வீடும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப்ஸை பார்க்கலாங்க.
இப்போ நைட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி சிங்கை நல்லா தொடச்சி விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக அந்த ஓட்டையில் பவுட்ரு சேர்த்து விட்டுட்டு அதை ஒரு பேப்பரு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வச்சு மூடி விட்டுருங்க. நான் கொட்டாங்கச்சை வச்சு மூடி விட்டுக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சும் பாச்சையும் வரவே வராதுங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.